அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் ஸ்டாலினை டெல்லிக்கு தூக்கிய டெல்லி போலீஸ், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாக இருக்குது. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், கரூர் வழக்கின் மூலமாக திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து இருந்தது இல்லையா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து நாங்கள் வந்து இல்லை அப்படின்னு வந்து அவங்க வந்து சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ விசாரணையில் வந்து அதிரடியாக தெரிய வந்திருக்கு. அதுவும் சிபிஐ விசாரணையில் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா விசாரணை வந்து பண்ணியிருந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக திமுகவுடைய தலைமையகத்துக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து சொல்லி இது மாதிரி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கூலிப்படையை இறக்கி இது மாதிரி மக்கள் உயிர்களை வந்து பறிக்கக்கூடிய அளவிற்கு அரசியலாக மாற்றியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிபிஐ விசாரணை தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து டெல்லிக்கு தூக்கியதாக இன்று காலை வந்து பார்த்தோன்னா சென்னையில் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனைவருக்குமே தெரியும், இந்த கரூர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதில் வந்து முக்கிய குற்றவாளியாக வந்து கருதப்பட்டு அவர் மீது வந்து சிபிஐ விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த சிபிஐ விசாரணை அடிப்படையிலும் சங்கு வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி காட்சியின் மூலமாக சிக்கிய ஆதாரத்தின் அடிப்படையிலும் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபோன் காலின் அடிப்படையில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு தூக்கியதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்சி முடிவுக்கு வந்து வந்திருக்கு. இந்த முடிவின் அடிப்படையில் சட்டப்பேரவை வந்து நடைபெற்றது. இந்த சட்டப்பேரவையில் அதிரடியாக சிஏஜி சோதனை வந்து நடத்த வேண்டும். வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன திமுகவுடைய ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்களாம் வந்து செஞ்சுருக்காங்க, மக்களுக்கு எவ்வளோ பணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மெகா ஊழல் வந்து இதில் நடந்திருக்கு அப்படின்றத நிரூபணமாயிருக்கு. இந்த ஊழலின் அடிப்படையில் அதிரடியாகவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடிதம் வந்திருக்கு. இந்த கடிதத்தின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். இதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து தூக்கியிருக்காங்க. இந்த விசாரணை அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து முதல்வர் ஸ்டாலினுடைய கதையை முடிய போது திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வரக்கூடிய நிலையில் இப்போ அந்த முடிவுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய கதையும் அதே மாதிரி திமுகவுடைய ஆட்சிக்கே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் வந்து வரப்போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே ஆவேசப்பட்டு வந்து கூறியிருக்காங்க. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி